சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. இந்தியாவோட இந்த சர்வேலன்ஸ்ல எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸா இருக்கு? இது 18 நம்ம லான்ச் பண்ணுறது இந்தியாவோட 101வது லான்ச் ஆகும். நம்ம முத லான்ச் வெஹிக்கிள் அனுப்புனது 1979 ஆகும். SLV-3 ராக்கெட் அனுப்பணும். அது கிட்டத்தட்ட 98% சக்ஸஸ். 1980 தான் முத சக்ஸஸ் ஆகிட்டு SLV-3 சேட்டலைட் அனுப்புனது. அன்னைக்கு தான் நம்ம இந்தியா மற்ற நாடுகள் கூட இந்த ஸ்பேஸ் பவராட்டு ஜாயின் பண்ணது. நம்ம 18ஆம் தேதி அனுப்புது 101வது லான்ச். அதுதான் ரொம்ப முக்கியமானது. PSLV C-61 ராக்கெட் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இந்த பூமியை எல்லாம் படிக்கக்கூடியது, பூமியில் உள்ள எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியாது. எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் RISAT-1B எங்களுடைய சேட்டலைட்டை நாங்கள் அனுப்புகிறோம். சார், இந்தியா பாகிஸ்தான் பார்ல நம்மளுடைய இஸ்ரோவுடைய அசெட் எந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உலக நாடுகள் வியக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம சேட்டலைட் செயல்படுது? நம்ம சேட்டலைட் எல்லா சேட்டலைட்டுமே ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுச்சு. இல்லை, ரொம்ப அக்யூரசி அப்படின்றது ரொம்ப அக்யூரசி பர்ஃபெக்ட் அக்யூரசி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. இதில் EOS 9 அப்படின்றது இதில் போய் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு நம்ம தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது இந்த கேமராவோட ரெசல்யூஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேமராவோட ரெசல்யூஷன்லாம் 36 சென்டிமீட்டர் 72 சென்டிமீட்டர் இருந்தது. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா ஒரு பயங்கர ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ மூணில் நம்மளுக்கு ஒரு கேமரா இருக்குது, ஆன் ஆர்பிட்டர் ஹை ரெசல்யூஷன் கேமரா. அந்த கேமரா உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெசல்யூஷன் கேமரா மூணில் இருக்குது. 32 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன். மற்ற நாடுகளுக்கு இருக்கிறது 50 சென்டிமீட்டர். அதே மாதிரி மற்ற கேமராஸ் கூட நம்ம 72 சென்டிமீட்டர்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் பெஸ்ட் கேமராஸ் நம்மகிட்ட இருக்குது. வல்லரசு நாடுகளுடைய சேட்டலைட் ஈக்குவலாக நம்மளோட இன்னும் மிஞ்சி நம்ம எந்த நாடுகள்கிட்டையுமே போட்டி போடுறதில்லை. நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்துட்டு இருக்கோம். சார், ராணுவத்துக்காக ஏதாவது சேட்டலைட் வாய்ப்பு ஏதாவது இல்லை, நம்ம அனுப்பக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நம்ம மக்கள் சந்தோஷமாக வாழறதுக்கும் நம்ம மக்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறதுக்கும் சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம அனுப்புறது. பாதுகாப்புக்கோசரம் ஏதாவது கண்டிப்பாக இப்போ நம்ம இந்த ISROடைய இந்த ராக்கெட் செயற்கைக்கோள்லாம் அனுப்புறது எதுக்குன்னா கிட்டத்தட்ட 50 இடத்துல நம்ம செயற்கைக்கோள்கள் மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு எல்லா நன்மையும் செய்யிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிவிஷன் பிராட்காஸ்டிங், இந்த தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, அந்த இது, அதே மாதிரி டெலி கம்யூனிகேஷன், அதே மாதிரி மக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாருக்குமே நிறைய விதத்தில் பயன்படுது. நான் அதை ஸ்பெசிஃபிக்காக போகணும் சொல்ல விரும்பலை. நம்ம எல்லாம் சக்ஸஸாக லான்ச் பண்ணிட்டு ஃபர்தராக பேசுகிறேன். மங்கள்யான் இப்போ எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு செல்ற வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இப்போ மங்கள்யான் நம்ம அனுப்புனது முன்னுக்கு ஒரு ஆர்பிட்டர் மிஷன் ஆகும். இப்போ லேண்டிங் ஒரு மிஷனுக்கு ஆக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மங்கள்யானில். எப்போ அது நடந்தது? அது இன்னும் ஒரு 2.5 years. ஓகேங்க, ஓகே தேங்க்யூ. இது மெயினாட்டுன்றது 101வது ராக்கெட் லான்ச், அதான் முக்கியமாக. ஓகே, தேங்க்யூ.